மனிதனாக பிறந்தவர் ஆயுள் காலம் வரை தான் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும். இந்த உடலை கொண்டு மற்றவர்கள் என்ன பண்ணணும்? சேவை செய்யணும். பரோபகாத்தம் இதம் புண்ணியம் சரீரம். தன் உடலால மற்றவர்களுக்கு எந்த சேவை செய்யணும், அவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு காயக தவம்னு கொடுத்தாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாசிக தவம். இந்த வாசிக தவம் என்பது உடலால மனதால கூட ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு அது நம்முடைய வார்த்தைகள் இன்முகம் இனிய சொல்றாரு தந்தை சொல்வார் இல்லையா, ஒரு இறை உணர்வு பெற்றோடைய தன்மை எப்படி இருக்குங்க? இன்முகம் இனிய சொல்லாக தன்னுடைய வார்த்தை ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? அந்த உணர்வு பார்த்து பேசுவது, மற்றவர்களுக்கு துன்பம் தராத வார்த்தைகளையே பேசுவது, சத்தியத்தையே பேசுவது, உண்மையே பேசுவது, அதெல்லாம் அதை ஒரு பிராக்டிஸாகவே கடைபிடித்தாங்க. இது வாசிக தவம்னு சொல்லப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மானச தவம். இந்த மானச தவம் என்பது உடலாலோ மனதாலோ தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ என்ன பண்ணணும்? துன்பம் தராம தன் வாழ்வியல் முறையை அமைத்துக் கொள்வது, வாழ்க்கை நெறியை அமைத்து வாழ்வது. அப்படி ஒரு வாழ்க்கை நெறியை வாழ்பவர்கள் தான் மானச தவம் தவங்களை கடைபிடித்தார். பாருங்க எவ்வளவு அழகா 3 நிலைகளை கொடுத்தாங்க. அதுல நிறைய அவருக்கு கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் தான் கூடுதலாச்சு. இந்த 3 தவங்கள் தான் முற்காலத்தில் செய்த தவங்கள். அருள் தந்தை பாருங்க ரொம்ப அழகா இந்த 3 தவங்களையும் தன்னுடைய மனவளக்கலை யோகத்துக்குள்ள கொண்டு வந்தார். காயக தவம், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு காயக தவம் என்னவாங்க கொடுத்தாங்க? உடற்பயிற்சி காயகம். அதுக்கு முன்னாடி சாமிஜி எத்தனை தவங்கள் கொடுத்தாங்க நமக்கு மனவளக்கலை? எத்தனை தவங்க? 9 வகை தவம் தான். 5 தவங்கள் கொடுத்திருக்காங்க. உடல் தவம், உயிர் தவம், மனத்தவம், குணத்தவம், ஆன்ம தவம்னு கொடுக்குறாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்ற உடற்பயிற்சியே தவம். உடல் தவம் உடற்பயிற்சி. உயிர் தவம்னு எதுங்க? காயக்கல்பம். இந்த மனத்தவம் இருக்கு பாருங்க, அதுலதான் என்ன பண்ணிருக்கிறாங்க? 9 தவங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ மனத்தவம் என்பது 9 வகை. 9 மனதை வளப்படுத்தக்கூடியதுதான் அந்த 9 வகையான தவங்கள் மனத்தவம். குணத்தவம் எதுங்க? அகத்தாய்வு பயிற்சிகள், எண்ணம் ஆராய்தல், ஆசை தீர்த்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். ரொம்ப அழகா தற்சோதனை பயிற்சிகளை கொடுத்தாங்க குணத்தவமாக. அதன் பிறகு என்ன கொடுத்தாங்க? மனத்தவம். மனத்தவம்னா எதுங்க? மனத்தவத்துக்கு எதுக்கு? ஆன்மத்தவத்துக்கு எது கொடுத்தாங்க? உடல் தவம், உயிர் தவம், மனத்தவம், குணத்தவம், ஆன்மத்தவம். எதுங்க? மௌனம். பாருங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அருத்தங்களோட வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அத்தனை அற்புதமா இருக்கும். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், நான் யார், பாலுணரும் ஆன்மீக மேம்பாடும், நான் யார்னு சொல்லிட்டு இந்த மௌனத்துக்கு மட்டும் ஒரு வார்த்தை போட்டார். மௌனத்தின் மேன்மைன்னு சொல்லு, அது மேன்மையான விஷயம். மௌனம்னு சொல்றதுக்கே இந்த ஜென்மம் அத்தனை புண்ணியம் பண்ணிருக்கு. சொல்றதே அவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம மௌனம் இருக்கும் இல்ல, அது அடுத்த விஷயங்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமா 5 வகையான தவங்கள் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி. அதுல இந்த மானச தவம் என்பது பாருங்க ரொம்ப அழகா அவங்க என்ன சொன்னாங்க? 2 ஒழுக்க பண்பாடா கொடுத்தாங்க. நமக்கு அதை ஜூஸா எடுத்து. இப்ப காயக தவம் என்பது உடற்பயிற்சி காயக்கல்பம். வாசிக தவம் என்பதுதான் அகத்தாய்வு பயிற்சிகளா கொடுத்தாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? எண்ணம் ஆராய்தல். எண்ணம் தான் என்னவா மாறுதுங்க? சொல் செயலாக மாறுது. ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்றார், சுகக்கடல் பொங்க சொல் உணர்வு அடங்க சும்மா இருந்திடம் கருணாச்சலம். சொல் உணர்வு போட்டார். அருணாச்சல அக்ஷரமாலை, அவர் அக்ஷரமாலை எழுதிருக்காரு ரமண மகர்ஷி. சொல் உணர்வுன்னு ஒரு வார்த்தை கொடுத்தார். ஏன்னா நம்ம என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உணர்வு இருக்கு. நீ என்ன 2 அடி கூட அடிச்சுட்டு இருக்கலாம், ஒரு வார்த்தை சொன்ன பாரு கட்ட வேகிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்றோம். சொல்றோமா இல்லையா? அப்ப பாருங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வை நம்ம ஆராய்ச்சி செய்து பேசுறோம்னா சாமிஜி என்ன ஆராய்தல்னு போட்டாங்க. நம்ம எதனால உணர்ச்சி வசப்படுறோம்? ஆசிய சீரமைக்கலன்னா உணர்ச்சி வசப்படுறோம். என்னத்தை ஆராய்ச்சி செய்யலன்னா உணர்ச்சி வசப்படுறோம்.
அப்போ ஒவ்வொன்றாக பார்த்தோம்னா நம்முடைய உணர்வு என்பது நம் மனம் சார்ந்த விஷயம். அதனாலதான் அரிஸ்டாட்டில் உணர்வுன்னு சொன்னாங்க. அப்போ அதற்குதான் ரொம்ப அழகா அவங்க கொடுத்திருக்கிறாங்க. வாசிக தவத்துல இன்முகம் இனிய சொல்ல சொன்னார் சாமி. மானச தவத்துல இரண்டொழுக்க பண்பாடின் சாரமாகவே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மானச தவம் என்பது நம்மள முதல்ல அந்த சொல்லால நம்மள வருத்திக்க கூடாது, மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, வருந்தக்கூடாதுன்னு அந்த மானச தவமாக கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இப்ப இத்தனை விதமான தவ முறைகள் கொடுத்தாங்க. அப்ப தவம்னா இன்னில நம்ம எப்படி இருக்கலாம், கையை கோத்து நீங்க ஒரு லைட் மியூசிக்ல உட்காந்து கூட தவம் செய்யணும். எவ்வளவு சத்தம் இருந்தாலும் சொல்லுவோம், மண்டத்துக்கு வந்தா நல்லா தவம் வருதுங்க, வீட்டுக்கு போனா ஆனா தவமே வரமாட்டேங்குது, பெரிய இல்லையா? இப்போ தவம் என்பது என்னன்னா நம்ம அதை ரொம்ப பயமுறுத்தி பார்த்துட்டோம். ஐயோ தவம் எனக்கு வராது, கையை கட்டி உட்கார்ந்து மனசெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தவம் எதுக்காக பண்றது? எதுக்காக பண்றது தவம்? உணர்வதற்காக. கான்சென்ட்ரேஷன். தவம் செஞ்சா பசங்க கிட்ட என்ன சொல்லுவோம், நீங்க தவம் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும் சொல்லுவோம். தவம் என்பது தன்னை அறிதல்னு சாமிஜி சொன்னோம். ஏன் தன்னை அறிதல்னா நம்ம நிறைய மற்றவர்களை அறிந்து பழக்கப்பட்டோம். வளர்க்கும்போது நான் கூட உட்பட சாமிஜி கிட்ட அவனை பாரு எப்படி லைஃப்ல முன்னுக்குறான், அந்த அம்மா பாரு எப்படி பேசுறாங்க, நீங்களாம் கூட அப்படிதான் இருக்கீங்க, நம்மளும் அதேதான் எம்ஏ படிச்சோம், நம்மளாலேயே பேச முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களை பார்த்து 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 பழக்கப்பட்டதால நமக்குள்ள உள்ள ஆற்றல் நமக்கு தெரியல. இதுதான் விவேகானந்தர் சொன்னார், எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே உள்ளது, நீ ஒருபோதும் பலவீனன் என்று நம்பி விடாதே. அப்ப அந்த பலவீனத்தை என்ன செய்யணும்னா தவம் என்ற